அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரம் என்ன எல்லைக்குள் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை முதல்ல ஆப்ஷன் வர்த்தம் செய்வதற்கு ஆப்ஷன் கிரீக்ஸ் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் முதல் எல்லாமே ஒரு கணக்கீடு தான். ஆனால் அந்த கணக்கீடை நம்ம செயல்படுத்தி பார்க்கக்கூடாது. செயல்படுத்தி மீன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருந்தால் முடியாது. ஒரு வாகன ஓட்டுநர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒருத்தரை ஓவர்டேக் பண்ணணும், இல்லை எதிரில் ஒருத்தர் வந்துட்டுருக்காரு அப்படிங்கிற சூழ்நிலையில் வாகனத்தை எப்படி இயக்கினா அந்த இடத்துலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ட்டு அவர் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவர் கண் பார்வையில் பார்த்ததுமே அதை கணக்கீடு பண்ணி இந்த இடத்துல நம்மளால் முடியாது அப்படின்னு ஒரு முடிவெடுப்பார். அதுபோல் பங்கு சந்தையில் நம்ம என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் அந்த சூழ்நிலை நம்மளுக்கு கரெக்ட் ஆகாது. ஒரு சூழ்நிலை கண்ணில் பார்த்ததுமே அது தோன்றும். அப்போ அந்த இடத்துல நம்ம இது பண்ணணும். இப்போ ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு பார்த்தா டெல்டா வேல்யூ, காமா வேல்யூ, டீட்டா வேல்யூன்ட்டு ஒவ்வொன்றா நம்ம கணக்கீடு பண்ணுவோம். இந்த கணக்கீடு அனைத்துமே நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தோட ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கு உண்டான விலையோட வித்தியாசத்துலையும் ஒரு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கு உண்டான விலை வித்தியாசத்துலையும் நம்மளுக்கு உள்ளே இருக்குது. அதை எப்படி நம்ம எளிமையாக பார்ப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியணும். இது பிளைண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ என்னதான் கணிதவியலில் ஒரு தேர்வு எழுதினாலும் அவங்க ஒரு ஃபார்முலா படி நம்ம போட்டிருந்தாலும் ஒரு விடையை வந்தாலும் அதற்கு கிராஸ் செக்குன்ட்டு ஒரு பிளைண்ட் மெத்தட் வச்சுருப்பாங்க. ஃபார்முலா படி போட்டாலும் அந்த ஃபார்முலா படி போட்டது கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யறதுக்கு ஒரு பிளைண்ட் மெத்தட் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே பங்கு சந்தையில் நம்ம பிளைண்ட் மெத்தட் அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அதுதான் கண்ணில் பார்த்ததுமே நம்மளால் சொல்ல இயலும். ஸோ நம்மளுக்கு அதனை தெரிந்து கொள்ள அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எங்கேயும் போய் நீங்கள் செக் பண்ண வேண்டியதே இல்லை. என்எஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது. ஒவ்வொரு ப்ரீமியத்தோட அடிப்படையிலையும் இருக்குது. அதை நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம பொதுவாக பார்த்தா ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ சென்ற வாரம் ரேஞ்ச் பாருங்கள் 17,740க்கு நம்மளுக்கு திங்கக்கிழமை ஓப்பன் ஆச்சு. ஓப்பனுக்கு மேலே 39 புள்ளி தான், ஓப்பனுக்கு கீழே 298 புள்ளிகள். அப்போ ஓப்பனுக்கு மேலே நிலை பெற முடியல அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சாச்சு. சிலர் கேட்கலாம், ஓப்பனுக்கு மேலே இதுதான் ஹைன்னு நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்ட்டு. இந்த ஹையை அது பிரேக் அவுட் ஆகிற வரை இதுதான் ஹை அப்படிங்கிற நிலைமை தான் நம்ம யோசிக்கணும். அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுவீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே தான் போடுவீங்க. ஹிட் ஆனால் ஹிட் ஆகும். ஆனால் அது ஹிட் ஆகாத வரை உங்களுடைய போக்கு இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஹை பிரேக் ஆகக்கூடாது அப்படின்னா அதற்கு ஆப்ஷன் ப்ரீமியம் தான் உங்களுக்கு துணை புரிய போகுது. ஆப்ஷன் ப்ரீமியத்தில் ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தோட விலை அதனுடைய தாக்கம் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு தூண்டுனா தான் அது போகும். இப்போ நீங்கள் ஒரு 10 மணி நேரத்தில் ஒரு 500 கிலோமீட்டர் ரீச் பண்ணோன்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு சராசரி 50 கிலோமீட்டர் நீங்கள் கடக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு 25 கிலோமீட்டர் தான் கடந்திருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் 500 கிலோமீட்டர் 10 மணி நேரத்தில் கடக்க முடியாது. அதுங்கிறது எளிமையாக நம்மளுக்கு தெரிய போகுது. அப்போ அந்த மாதிரி சூழலில் அது நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இருக்காது. இதே ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் ரீச் பண்ணணும், அதற்கு பதிலாக நீங்கள் 75 கிலோமீட்டர் ரீச் பண்ணீங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த ஈஸியாக அந்த எல்லையை அந்த 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரீச் பண்ண முடியும். அப்போ அந்த இடம் தான் நம்மளுக்கு காமா அண்ட் டெல்டா வேல்யூன்னு சொல்லுவோம். அப்போ இதன் அடிப்படையில் தான் உங்களுடைய வாய்ப்புகள் அடிப்படையில் மாற்ற முடியும். இது பார்த்ததுமே முடிவு செய்யும். அப்போ இது எங்கே இருக்கும்? ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு சராசரி 500 to 700 புள்ளிகள். ஆனால் நம்மளுக்கு 3 வர்த்தகம் தான் இருந்தது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா 337 புள்ளிகள் இருந்திருக்கு. அப்போ வாரத்தோட ஹை 17,779, லோ பார்த்தீங்கன்னா 17,442. அப்போது இந்த எல்லைக்கு உட்பட்டு எப்படி சந்தை இருக்குது? இந்த லோக்கு கீழே அடுத்த வாரம் ட்ரேட் நடந்தால் எப்படி இருக்கும்? இல்லை இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் நடந்தால் எப்படி இருக்கும்? இதனுடைய சராசரி 337 புள்ளிகள்னால் நம்மளுக்கு 170 புள்ளிகள். அப்போ 17,442லேருந்து 170 கூட்டினா 17,610 வரும். அப்போ 17,610ங்கிறது நம்மளுக்கு ஒரு சராசரி. இந்த எல்லைக்கு உட்பட்டு சந்தை எப்படி வர்த்தகமாகுது அப்படிங்கிறது அனைத்துமே நீங்கள் பார்த்து முடிவு செய்ய வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள வித்தியாசம். ஸ்பாட் 17,475, ஃபியூச்சர் 17,506. அப்போ ஒரு 30 புள்ளிகளோட ப்ரீமியம் இதில் இருக்குது. அப்போ ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இரண்டின் அடிப்படையில் இருக்கும். ஒன்று ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள உண்டான வித்தியாசம். இது ப்ரீமியத்தில் இருந்ததுன்னா அது கால் ஆப்ஷன் டைம் வேலையில் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எதிர்பார்ப்பு விலை இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி சொல்லுவோம். ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ அட்டவணையில் பார்த்துட்டிங்கன்னா
நம்மளுக்கு 17,600 கால் 17,500 போட்டு 500 கால் கொடுத்துருக்காங்க. அடுத்து 700 கால். அப்போ இது வந்து மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பேர் ஹெட்ஜும் உள்ளடந்திருக்கு. அப்போ 17,500 காலும் புட்டும் நம்மளுக்கு இம்பாக்டட் ஆயிருக்கு. அப்போ 17,500 புட் ஆப்ஷன் படி 146னா 17,360 நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ப்ரைஸாக இருக்கும். அடுத்து 17,500 கால்னா 17,636. அப்போ இந்த எல்லைக்கு உட்பட்டு எப்படி நடக்குது? இதான் ஷார்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த எல்லைக்கு உட்பட்டு எப்படி நடக்குது? இந்த எல்லைக்குள்ள இருந்தால் வால்டைல் ரேஞ்ச். அப்போ இந்த எல்லையை கடந்து ஒருத்தங்க வந்து அதான் வந்து ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கும். அப்போ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அடுத்து இந்த ரெண்டையுமே நம்ம கூட்டினோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 280 புள்ளி. அப்போ 17,220 17,780 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். இது இம்ப்ளைடு வாலிட்டிலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ளைடு வாலிட்டி புட் சைடும் ஒரு 15 தான் இருக்குது, கால் சைடும் இருக்குது. அப்போ இதனால் வந்து பிரீமியத்தோட மிகைப்படுத்தின மதிப்பு கொஞ்சம் கூடுதலாக எங்கேயுமே இல்லை, சரிசமமாக தான் இருக்குது. இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். 17,500 கால் பார்த்தீங்கன்னா 17,850க்கு 350 புள்ளி தான் வித்தியாசம், 30 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 17,500லேருந்து 350 பாயிண்ட் கழிச்சு 150. அப்போ பார்த்தீங்கன்னா 40 ரூபாய். அப்போ வந்து விலையின் மாற்றம் வந்து சரிசமமாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே நம்மளுக்கு தென்படுது. இப்போ நம்மளுக்கு வால்டைல் ரேஞ்ச் நம்ம சொன்னதான் 17,354 17,636, வைட் ரேஞ்ச் 17,218 17,782. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பாட்டோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இது ஸ்பாட்டுக்கும் உகந்ததாக அமையும், ஃபியூச்சருக்கும் அமையும். 17,592 17,636 17,690. ஸ்பாட் வந்து 17,396 17,354 17,295. இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக அமையும். இதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எளிமையாக கண்ணில் பார்த்ததுமே நம்ம கணக்கீடு செய்கிற அளவுக்கு ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து தகுதியாக இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் வியாபாரம் செய்வதற்கு பொருத்தமாக இருக்கும். இதற்கான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு எங்களை டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.